சந்திராயன் 2ல் உள்ள ஜிகே குயிஸ் பார்க்க போகிறோம். சந்திராயன் 2 லான்ச் பண்ணது ஜிஎஸ்எல்வி MK3. சந்திராயன் 2ல் உள்ள லேண்டர் நேம் வந்து விக்ரம். சந்திராயன் 2ல் உள்ள அந்த ரோவரோடைய நேம் வந்து பிராக்யான். பேலோட் இன்க்ளூட்ஸ் LIBS. அதில் உள்ள LIBS உடைய ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எது என்ன அப்படின்னா லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது தான் அதோடைய எக்ஸ்பான்ஷன். அண்ட் பேலோட் இன்க்ளூட்ஸ் APXS. ஸோ APXS அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இன்டியூஸ்டு எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது அதோடைய எக்ஸ்பான்ஷன். லேண்டர் விக்ரமில் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லூனார் சிஸ்மிக் ஆக்டிவிட்டி, அதாவது ILSA சிஸ்மோமீட்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்காங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபார் ஸ்டடிங் மூன் குவேக்ஸ் நியர் த லேண்டிங் சைட். அதாவது இந்த விக்ரம் வந்து லேண்ட் ஆகும்போது அது பக்கத்தில் உள்ள அந்த மூன் உள்ள சர்ஃபேஸில் உள்ள குவேக்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான், அதை ஸ்டடீஸ் பண்ணது தான். அடுத்த ஒன்றோட லேண்டர் விக்ரம் இன்க்ளூட்ஸ் லேசர் ரெட்ரோ ரெஃப்ளெக்டர் அரே, அதாவது LRA அப்படிம்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் ப்ரீசியஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் த எர்த்து மூன் டிஸ்டன்ஸ் அண்டு லூனார் லிபரேஷன். எர்த்துக்கும் மூணு டிஸ்டன்ஸு எல்லாத்தையும் லூனார் லிபரேஷனையும் கண்டுபிடிக்கக்காண்டி அந்த இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஒன்னோட்டில் என்ன கேட்பாங்க, ஒரு 4 கண்ட்ரி கொடுத்து எந்த கண்ட்ரி வந்து லேண்டிங் மிஷன், அதாவது மூன் லேண்டிங் மிஷனில் இன்வால்வ் ஆகலை அப்படின்னு கேட்காங்க. அதில் வந்து ஃப்ரான்ஸ் தான் இது வரைக்கும் அந்த மூன் லேண்டிங் மிஷன், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃப்ரான்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் சந்திராயன் 2 இஸ் த ஃபஸ்ட் ஸ்பேஸ் மிஷன். அந்த மூணில் வந்து சாஃப்ட்வேர் லேண்டிங் எந்த ரீஜனில் லேண்டிங் ஆனது அப்படின்னா சவுத்து ரீஜனில். ஸோ அதுதான் அந்த மூணோடைய சவுத்து போலார் ரீஜனில் லேண்ட் ஆகிறது தான் சந்திராயன் 2. அடுத்த ஒன்றோட என்ன கேட்காங்க அப்படின்னா சந்திராயன் 2வோடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் யார்? ஸோ முத்தையா வனிதா அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் டைரக்டர். அடுத்த ஒன்றோட வந்து இப்போது இஸ்ரோவில் இருக்கிற கரண்ட் சேர்பர்சன் யார் அப்படின்னா மிஸ்டர் K சிவன். அண்டு அடுத்த ஒன்றோட என்னென்னா சந்திராயன் 3 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் இஸ் ஏ ரோபோட்டிக் ஸ்பேஸ் மிஷன். அது வந்து ரோபோட்டிக் ஸ்பேஸ் மிஷன்னா இது வந்து இஸ்ரோவும் வேறு எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் கனெக்ட் ஆகுதுன்னு கேட்காங்க. ஜாக்ஷா, ஆக்சுவலி ஜாக்ஷாங்கிறது ஜப்பானுடைய அந்த ஆர்கனைசேஷன். இஸ்ரோ இந்தியாவோட ஆர்கனைசேஷன், ஜாக்ஷாங்கிறது ஜப்பானோட. இந்த ரெண்டும் கொலாபரேட் ஆகி தான் சந்திராயன் 3 அப்படிங்கிற ப்ராஜெக்டை பண்ணுறாங்க. அடுத்து இஸ்ரோவை பற்றி உள்ள ஜிகே குயிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இஸ்ரோடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி இன் த சர்வீஸ் ஆஃப் ஹியூமன் கைண்ட். இதுதான் வந்து இஸ்ரோடைய மோட்டோ. ஸோ இஸ்ரோ ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னா 15th August 1969. ஸோ ஃபஸ்ட்டு சேர்பர்சன் ஆஃப் இஸ்ரோ யார் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் விக்ரம் சாராபாய். ஸோ அவருடைய நேம் வச்சுருப்பாங்க. வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இஸ்ரோ? இஸ்ரோடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அடுத்து ஒன்றோடு பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் எத்தனை சேட்டலைட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக 104 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரோ மூலிமா. அண்ட் விச் வாஸ் த ஃபஸ்ட்டு சேட்டலைட் லான்ச் பை இஸ்ரோவில் அனுப்பப்பட்ட ஃபஸ்ட்டு சேட்டலைட்டோட நேம் என்னன்னா கல்பனா 1 அப்படிங்கிறது. அண்டு வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபஸ்ட்டு சேட்டலைட் பில்டு பை இந்தியா வந்து பில்ட் பண்ண ஃபஸ்ட்டு சேட்டலைட்னுடைய நேம் வந்து ஆரியப்பட்டா. ஸோ நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் அவருடைய நேமை அப்படியே வச்சுட்டாங்க, ஆரியப்பட்டா அப்படிங்கிறது. அடுத்து ஒன்று இந்தியா வந்து இஸ்ரோ மூலிமா நம்ம வந்து மூணுக்கு அனுப்புகிற அந்த 2வது மிஷன் நேம் என்னென்னா சந்திராயன் 2. PSLV அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம். GSLVயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஜியோ சிங்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதுதான் வந்து GSLVயோட ஃபுல் ஃபார்ம். அண்டு GSLV எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அடுத்த ஒன்றோடு PSLV, அதாவது நம்மளுடைய இந்தியா அனுப்புன அதை லான்ச் பண்ண PSLVயோட லேட்டஸ்ட் என்ன நேம் அப்படின்னா PSLV C-42 அப்படிங்கிறது தான் அதோடைய லேட்டஸ்ட் நேம். அண்டு எப்போ PSLV லான்ச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்து லான்ச் பண்ணாங்க. GSLV எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம், 3 மாதிரி. அதுமாதிரி PSLV பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 ஸ்டேஜஸ் இருக்குது, 4 நிலைகள் இருக்குது. அண்டு ASLV அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆக்குமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதுதான் வந்து ASLVயோடைய ஃபுல் ஃபார்ம். அடுத்து ஒன்றோடு
டாக்டர் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்க, அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இந்த இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச், அதாவது INCOSPAR அதோட எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் இயர், எந்த இயரில் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா 1962, அதாவது 1962. அண்டு தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் நம்மளுடைய இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கேரளா இருக்குது. கேரளாவில் தான் அந்த தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் இருக்குது. வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IRNSS அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இந்தியன் ரீஜியனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ சந்திராயன் 1 எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 22 அக்டோபர் 2008 தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ GSLV அப்படிங்கிற அந்த இதில் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுற அந்த ஃபியூல் என்ன டைப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து சாலிடாகவும் 2வது ஸ்டேஜில் லிக்யூடாகவும் அந்த ஃபியூல் வந்து இருக்கும் GSLVயில். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட், அதாவது SROSS உடைய அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்டு ரோஹிணி சேட்டலைட் சீரிஸ், அதான் SROSSோட அப்ரிவேஷன். அண்டு இந்தியாவோடைய மல்டி வேவ்லென்த் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரியோடைய நேம் என்ன அப்படின்னா ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிறது அதோடைய நேம். அண்டு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஸ்பேஸ் சயின்ஸ் இன் இந்தியா, இந்தியாவுடைய அந்த மாடர்ன் ஸ்பேஸ் சயின்ஸோடைய ஃபாதர் யார் பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய். அதனால தான் அவருடைய பேரை நம்மளுடைய ஸ்டேஷன்ஸ்க்கு வச்சுருக்காங்க, ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அண்டு அடுத்த ஒன்றோட விச் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு ஒன்னோட என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா IRS-1A, அதான் வந்து ஃபஸ்ட்டு ரிமோட் சென்சிங் சேட்டலைட்டோட நேம். அடுத்து சில ஸ்பேஸ் ரிலேட்டட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு காஸ்மோனட் டு ஸ்பெண்ட் அபவுட் 17.5 days இன் ஸ்பேஸ் என்ட்ரன்ஸ் ஃப்ளைட். ஸோ 17.5 நாள் வந்து இருக்க என்ட்ரன்ஸ் ஃப்ளைட்டில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரின் நிக்கோலாய் அண்டு விட்டலி செவஸ்டானோஸோ இன் சோயிஸ் 9 அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள்லாம் இருந்தாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 1, 1970. அண்டு த ஃபஸ்ட்டு பர்சன் இன் த வேர்ல்டு டு லேண்ட் ஆன் த மூன், மூணில் யார் ஃபஸ்ட்டு லேண்ட் ஆனான்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்டு எட்வின் அட்ரின் ஜூனியர். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் தான் ஃபஸ்ட்டு தன்னுடைய காலடியை வந்து மூணில் வச்சார். அண்ட் அடுத்து ஒன்றோட பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மேன் டு என்டர் ஸ்பேஸை என்டர் பண்ண ஃபஸ்ட்டு நேம் மேனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் யூரி கஹாரின், அதான் ரஷ்யன், அவர் வந்து ரஷ்யா நாட்டோட சேர்ந்தவர். ஃபஸ்ட்டு உமன் காஸ்மோனட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டினா தெரஸ்கோவா. அண்டு ஃபஸ்ட் அமெரிக்கன் அஸ்ட்ரோனாட் டு ஃப்ளோட் இன் ஸ்பேஸில் மிதந்த ஃபஸ்ட் அமெரிக்கன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஒயிட். இந்த ஃபஸ்ட் அன்மேனடு ஸ்பேஸ் ஷிப் டு ஹேவ் சாஃப்ட் லேண்டர் லிஃப்டட் ஃப்ரம் த மூன் டு ரிட்டர்ன் த எர்த், அதாவது மூன்லேருந்து எர்த்துக்கு மூணில் லேண்ட் ஆகி அண்டு மூன்லேருந்து எர்த்துக்கு வந்த மனிதர்கள் அல்லாத ஒரு ஸ்பேஸ் ஷிப் எதுன்னு பார்த்தீங்கன்னா லூனா 16 ரஷ்யாவிலேருந்து, அதான் USSR போட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 1970. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனடு மனிதர்கள் உண்டான இருக்கிற அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிள் மூணில் லேண்ட் ஆன அந்த நேம் என்னென்னா லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மாடல், அதாவது LEM அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு நிக்நேம் என்னென்னா ஈகிள் அப்படிங்கிறது அந்த ஸ்பேஸ் வெஹிக்கிளோடைய நிக்நேம் ஈகிள். அந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிள் டு ஆர்பிட் த மூனை சுற்றி அந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிளோடைய நேம் என்னென்னா லூனா 10 ரஷ்யா அனுப்புனது தான். அண்டு ஃபஸ்ட்டு இந்தியன் டு கோ டு இன்டு ஸ்பேஸு உள்ளே போனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் சர்மா. அடுத்த ஒன்று த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ராக்கெட் டு ஹிட் த மூனை ஹிட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ராக்கெட்டோட நேம் வந்து லூனிக் 2. அண்ட் த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிள் டு சாஃப்ட் லேண்ட் ஆன் மூனில் இறங்கின ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா லூனா 9 ரஷ்யா அனுப்புனது தான். த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டூரிஸ்ட் இந்த வேர்ல்டில் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் டூரிஸ்ட் மென்னில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் டிட்டோ, அமெரிக்காவை சேர்ந்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் த மூனை பற்றி உள்ள ஒரு தப்பான பாயிண்ட் என்ன அப்படின்னா த மூன் இஸ் ஸ்லோலி ட்ரிஃப்டிங் டுவர்ட்ஸ் எர்த் அப்படின்னு வாங்குறோம். அதாவது பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தப்பு. ஆக்சுவலி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா
பூமி விட்டு ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சம் விலகி தான் போகுது, அதாவது அவே தான் போகுது அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் தப்பு, இதுதான் ஃபால்ஸு. அண்ட் அடுத்து ஒன்னோட இன் சோலார் சிஸ்டம் மெஜாரிட்டி ஆஃப் த நோன் asteroids ஆர்பிட் த சன் இன் எ பேண்ட் between the orbits ஆஃப் மாஸ். அதாவது சன்னை சுற்றி வர அந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்து பெட்வீன் எதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்டதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் உள்ளது. அடுத்த ஒன்றோடு வந்து பார்த்திங்கன்னா ஓலம்பஸ் மோன்ஸ் அண்ட் லார்ஜஸ்ட் வெல்கானோ இந்த சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிற அந்த லார்ஜர் வெல்கானோ பார்த்திங்கன்னா ஓலம்பஸ் மோன்ஸ் இஸ் இன் விச் ஆர் த ஃபாலோயிங் பிளானட்ஸ், இந்த பிளானட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்ஸில் தான் அந்த பிளானட் அந்த வெல்கானோ வந்து இருக்குது. த லார்ஜஸ்ட் மூன் இன் த சோலார் சிஸ்டம். ஸோ இருக்கையில் சோலார் சிஸ்டம் சூரிய குடும்பத்தில் இருக்க அந்த லார்ஜஸ்ட் மூனோடைய நேம் என்ன பார்த்திங்கன்னா கேனிமீட். அடுத்த ஒன்றோடு வந்து பார்த்திங்கன்னா போபாஸ் அண்ட் டைமோஸ் ஆர் மூன்ஸ் ஆஃப். அதாவது இந்த ரெண்டு மூனோடைய நேம் கொடுத்துருக்காங்க, போபாஸ் அண்ட் டைமோஸ். அது எந்த பிளானட்டோடைய மூன் அப்படிங்கிறாங்க, மார்ஸ் அந்த பிளானட்டோடைய மூன் தான் இந்த ரெண்டுமே. அண்ட் அடுத்த ஒன்றோட வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் பியோனியர் 11 அண்ட் வாயேஜர் 1 அண்ட் 2 அண்ட் கேசிங் ஹியூஜன் மிஷன் ஆர் அசோசியேட் வித். இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லாம் எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சேட்டனை ஆய்வுக்கு பண்ணதுக்கு தான் இந்த இதெல்லாம் யூஸ் ஆணுச்சு. ஸோ இது வந்து எதுக்கு அசோசியேட்டடாக இருக்குதுன்னா சேட்டன் அந்த பிளானட்டுக்கு வந்து இதாக இருக்குது, அசோசியேட்டாக இருக்குது.